உடம்பு மனசு இது ரெண்டுமே ஆரோக்கியம் அடைகிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட என்னோட 2 வீலர்லேயே இந்த இடத்த நோக்கி போயிட்டேங்க. அந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே தாண்டியாச்சு. இப்போ நான் தேடி வந்த அந்த இடம் என் கண்ணு முன்னாடி இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரம்யமாக ஒரு அமைதியான சூழலில் அந்த சர்ச் அமைஞ்சிருக்கு. புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் வாடிப்பட்டி. இன்னைக்கு இந்த இடத்துக்கு தாங்க நான் வந்திருக்கேன். நம்ம எத்தனையோ சர்ச்சுக்கு போயிருப்போம். ஆனால் இந்த சர்ச்சில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம உடம்புல ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் நிச்சயமாக இந்த சர்ச்சுக்கு போனால் நம்மளுக்கு குணமாகுங்க. இந்த பகுதியில் இருக்க மிகவும் புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம்தான் இந்த புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் வாடிப்பட்டி. இந்த சர்ச்சுக்கு வந்தாலே இந்த சர்ச்சோட ஆம்பியன்ஸே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் காலையிலேயே வந்துட்டோம். கூட்டம் அவ்வளவா இல்லை. ஆனாலும் கொஞ்சம் பேர் வந்து அமைதியாக உட்காந்தோ அப்படி இல்லாட்டி முட்டங்கள் போட்டோ அவங்களோட வேண்டுதல்களை புனித அன்னைக்கிட்ட முறையிட்டு இருந்தாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக நாங்கள் போனோங்க. நீங்களே இந்த ஆம்பியன்ஸை பாருங்கள். எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மிகவும் அழகான ஒரு ஆலயம்னா அது இந்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் வாடிப்பட்டி தாங்க. நான் என் வாழ்நாளில் எத்தனையோ சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த சர்ச் என்ன ரொம்பவே இருக்குதுங்க. ஏன்னு தெரில, அந்த சர்ச்சோட இந்த அழகு என்ன ரொம்ப பிரமிக்க வைக்குது. இந்த சர்ச் ரொம்ப பழைய சர்ச்செலாம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 1993 கட்ட ஆரம்பித்து 1999 கட்டி முடித்ததா கேள்விப்பட்டேன். இந்த ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் பூரணமாக கிட்டுங்க. இதை நீங்கள் நம்பி வாங்க. நம்பி வந்து உங்களோட கோரிக்கையை இந்த ஆரோக்கிய அன்னைக்கிட்ட வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்குங்க. இந்த ஆலயத்தின் திருவிழா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் நடக்குங்க. அப்போ வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. பக்தர்கள் நிறைஞ்சு இந்த ஆலயம் காணப்படும். சர்ச்சை சுற்றி நிறைய இடம் இருக்குங்க. நீங்கள் உட்காந்து அமைதியாக ப்ரேயர் பண்ணலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் அங்கேயே சமைச்சு சாப்பிட்லாம். அங்கே மொட்டை போடுறதுக்கும் இடம் இருக்குது. அங்கே இந்த இடத்துல புனித தண்ணீரும் கிடைக்குங்க. அதை பாட்டில் அடைச்சி கொடுப்பாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துகிட்டு போய் வீட்டில் யாராவது சுகம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கும் கொடுக்கலாங்க. உங்களோட டைமை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கோயிலோட அருமை புரியும். ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா நீங்கள் அதை பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.